தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் பெ. ஜான் பாண்டியனின் தேர்தல் பிரச்சாரம் திடீரென நிறுத்தம். விசாரணைக்கு அழைத்த தேர்தல் ஆணையம். தென்காசி பாராளுமன்ற தனி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பெ. ஜான் பாண்டியனின் சமூக வலைதளம் மற்றும் ஐடிவின் பிரிவு தேர்தல் நடைமுறை விதிகளுக்கு மாறாக ஆட்சேபனை கருத்துக்கள் இருப்பதாக கூறி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பெ. ஜான் பாண்டியனை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். அதன்படி தென்காசியில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் நேரடியாக சென்று அவ்வாறான ஆட்சேபனை கருத்துக்கள் என்னுடைய சமூக வலைதளங்களில் இல்லை என ஜான் பாண்டியன் தெரிவித்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த ஜான் பாண்டியன், திமுகவின் தூண்டுதலின் பெயரில் என்னை இந்த விசாரணைக்கு அழைத்து என் பிரச்சாரத்தை பாதியில் நிறுத்திய PRO மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் நடத்தும் அலுவலரிடமும் PRO மீது வழக்கு தொடுத்துள்ளார். நானும் பல தேர்தல் நின்றுருக்கேன். இந்தியா முழுவதும் சோசியல் மீடியா வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு திமுக 400 கோடி கொடுத்து இன்னைக்கு மீடியா வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யார் போய் முதலமைச்சர் போய் கேட்கறது? அதனால இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் போக போதான் தெரியும். அவர்கள் செய்த தப்பை மறைப்பதற்காக எங்களுடைய ஆட்கள்லாம் மெட்டதா தகவல் வருது. இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அமைதியான முறையில், சாத்திக முறையில், எல்லா மக்களும் அன்பான முறையில் ஓட்டு கேட்டு செல்வதுதான் எங்களுடைய பணியாக இருக்கும். யாரையும் கெடுத்தோ யாரையும் துஷ்பமாக பேசியோ நாங்கள் ஓட்டு கேட்பது கிடையாது. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அமைதியான முறையில் நடக்கும்னு சொல்லுது. அதிகாரிகளால் இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் வந்துமோ யோசனை இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். நான் கேள்விப்பட்ட எல்லா மக்களும் சந்தோஷமாக ஓட்டு போடணும். தாமரைக்கு ஓட்டு கேட்குறவங்க இவங்களை எழுதிக்கோ அந்தந்த கட்சிக்காரங்க கேட்கட்டும். ஆனால் ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி மீடியாக்களை மெட்டுவது வன்மையாக கிடைக்கும். கடைசியாக இந்த ராஜா எம்எல்ஏ சோதனை பண்ணி சொல்லி அதிகாரி சப்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ அதிகாரிகள் வேலை அவங்களுக்கு ஃபேவராக பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை பற்றி இதுதான் சொல்றது. ராஜா வேலை அந்த இது சோசியல் மீடியாவில் வந்துச்சு. சோசியல் மீடியா தான் வந்துச்சு. இதுக்கு போய் பெர்மிஷன் வாங்கணுமா? இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் போட்டதுக்கு இவங்க கிட்ட பெர்மிஷன் நம்ம எந்த ஊரில் இந்த லாஜிக் எனக்கு தெரியும். இந்த இவங்க பியாரோன்னு சொல்ல எது போட்டாலும் எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் போடணும். சோசியல் மீடியா என்பது லைவ் டெலிகாஸ்ட். எந்த இடத்துல நின்று பேசணுமோ அந்த இடத்துல எப்படி எடுக்காங்களோ அதை கட் பண்ணி அப்படி போட்டு அது வைரலாகி எல்லாரும் போடுவாங்க. இதாவது சோசியல் மீடியா. இதுக்கு ஒன்னொன்றுக்கும் கேட்குறான்னு சொன்னால் இப்போ அந்த அம்மா சஸ்பெண்ட் பண்ணாததுக்கு நாங்கள் காரணம் இல்லை. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் அந்த அம்மா தப்பாக சொல்லிட்டு சொல்ல முடியல. சர்ச் பண்ணி கூட நான் போகும்போது என் வண்டியை சர்ச் பண்ணாங்க. போலீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. காட்டினேன் பாட்டில் டீசெண்டாக போயிட்டு இருந்தேன். அவங்க பார்த்துட்டு தேங்க்ஸ் சார்னு போனாங்க. அது காட்டிட்டு போயிருக்கலாமே. அதில் ஒன்று ஏன் அதை மட்டும் அவாய்ட் பண்ணாங்க? அதனால தான் அவங்க எல்லாரும் இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்டதுனால உங்களுக்கு என்ன தப்பு? இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவே போடக்கூடாதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு யார் ரூல்ஸ் கொடுத்தது நான் கேட்குறேன். சோசியல் மீடியா அப்டேட்டே பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு யார் ரூல்ஸ் கொடுத்தது? அது குறிப்பாக பிஜேபியில் நிற்கிற என்னுடைய கேண்டிடேட்டுகளை கூப்பிட்டு இதை மாதிரிலாம் செய்யக்கூடாது, யாரை கேட்டு செய்கிறீங்க, இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 25 வீடியோ கூட சோசியல் மீடியாவில் எப்படி போடலாம், அப்படி போட்டால் சீடி கொண்டு கொடுத்து அதை பெர்மிஷன் ஏங்க லைவில் போடுறது போய் பெர்மிஷன் எப்படி வாங்குறது எனக்கு புரியல. அப்போ அவங்க லைவில் இருக்க சொன்னாலும் டெய்லி ஒரு அப்டேட் பண்ணி லைவ்லேயே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் கேட்கட்டும். அப்போ கூப்பிட்டு இது மாதிரி போடாங்கன்னு சொல்லட்டும், நான் கேட்டுக்கிறோம். தவறா இல்லையா? ஐடிவிங்கே செயல்படக்கூடாதுங்க மாதிரி சொல்றாங்க. ஆமாம் ஐடிவிங்கே செயல்படக்கூடாது. 4000 கோடி கொடுத்து இன்னைக்கு ஐடிவிங்க தமிழ்நாடு பூரா பண்ணுறாங்களா? அது எப்படி? 400 கோடி கொடுத்து தமிழ்நாடு பூரா திமுக பண்ணுது. அதை எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க? செயல்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு எனக்கு புரியல. ஒன்னொருக்கு பெர்மிஷன் வாங்கணுமா? நான் சாப்பிடும் போது வீடியோ எடுத்தாலும் பெர்மிஷன் வாங்கிட்டு எடுங்கிறாங்க. புரியல அவங்களுக்கு. நான் சாப்பிடும் போது வீடியோ எடுத்து எப்படி நீங்கள் சாப்பிட்றாரு, அது எப்படி நீங்கள் வீடியோ எடுங்களுக்கு பெர்மிஷன் கொடு, அப்போ தான் சாப்பிடணும். இது என்ன அநியாயம்னு எனக்கு புரியல. இது வரைக்கும் வரலாறுல எல்லாம் புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க. தோல்வி பயந்தாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தாமரை வெல்லும். நன்றி, வணக்கம்.